வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் சி. செல்வம் தலைமையில் 10 வாகனங்களில் எழுச்சியுடன் புறப்பட்டுச் சென்றனர். 12 ஆண்டுகளுக்கு பின்னர் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. இம்மாநாடு தமிழகத்தின் எதிர்கால திருப்பு முனையாக அமைய வேண்டும் என டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கூறினர். எனவே இம்மாநாட்டில் பாட்டாளி சொந்தங்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இம்மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தனர். இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி சொந்தங்களும் இளைஞர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள மாமல்லபுரம் நோக்கி புறப்பட்டுச் சென்று கொண்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மல்லியங்குப்பம், ஆரணி பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி சொந்தங்களும் இளைஞர்களும் தங்களது குடும்பத்துடன் 2 கார் மற்றும் வேன் என மொத்தம் 10 வாகனங்களில் புறப்பட்டுச் சென்றனர். மாநில செயற்குழு உறுப்பினர் சி. செல்வம் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் கே. பி. ரவி, ஆரணி நகர தலைவர் முனுசாமி, நகர செயலாளர் சம்பத் உட்பட ஏராளமானோர் எழுச்சியுடன் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பாட்டாளி சொந்தங்களையும் இளைஞர்களையும் தங்களது குடும்பத்துடன் அழைத்து கொண்டு புறப்பட்டுச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.